ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளாகவே நல்ல மழை காற்று இருக்குது எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனால என்னால் இந்த ரப்பர் மரங்கள் எல்லாம் இது ஒரு 3 வருஷம் ஆன ரப்பர் மரம். இதெல்லாம் ரொம்ப சாஞ்சு போயிட்டு, மழையும் காற்று இருந்தனால நல்ல மூடு பகுதியை சேர்ந்து சாஞ்சிட்டு. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன வேலைன்னா, இந்த ரப்பர் மரத்தை எல்லாம் பிடிச்சி ஒரு கம்பி அடித்து கயிறு வச்சு கட்டி நம்ம இழுத்து கட்ட போகிறோம். நிமித்து கட்ட போகிறோம். சாஞ்சு நிற்கிறதெல்லாம் நிமித்து கட்ட போகிறோம். கொஞ்சம் நிறைய கட்டியிருக்கோம், இன்னும் நிறைய பாக்கி இருக்குது, அதெல்லாம் கட்டணும். இன்னும் என்ன வேலைக்கும் வேறு ஆள் வந்திருக்காங்க இதை கட்டுறதுக்கு. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய மரம் சாஞ்சிருக்கு, ஆனால் வீடியோவில் எந்த அளவு கிளியராக தெரியுதுன்னு தெரில. இது என்னன்னா காற்று இப்போவும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் கரெக்டாக இழுத்து கட்டவும் முடியலை. நம்ம ஒரு சைடில் இழுக்கும்போது அது இன்னொரு சைடில் இழுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய தோட்டங்களில் பெரிய பெரிய மரங்களெல்லாம் கீழே விழுந்திருக்கு. 8 வருஷம் 9 வருஷம் ஆன ரப்பர் மரங்களும் கீழே விழுந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த அளவு கீழே விழலை, சாஞ்சு மட்டும்தான் நிற்கிது. என்னன்னா காற்று மட்டும் அடித்தா கூட பிரச்சனை இல்லை, காற்றும் மழையும் சேர்ந்து வரும். அப்போ என்ன ஆகும்னா, மழை பெய்யும் போது அந்த மூட்டு பகுதிகள் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, காற்றும் அந்த நேரம் அடிக்கும்போது அப்படியே ஃப்ரீயாக சாய்ச்சி விட்ரும். இப்போ என்னென்னா சுத்தியல் படியும் உடஞ்சி போச்சு, அதனால தான் சும்மா வச்சு அப்படியே தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, இது ஒரு 20 mm கம்பி. அது மேலே ஒரு டீ மாதிரி சின்ன ஒரு பீஸ் வச்சு வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. அது எதனாலன்னா, நம்ம கயிறு கட்டும்போது அது இழுத்து அப்படியே உருவி போயிடும் சில நேரம். அதனால தான் அந்த டீ மாதிரி வச்சிட்டோம்னா கயிறு கலந்து போகாமல் அப்படியே நின்றோம். அந்த மரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன கட்டியிருக்கோம்னா, டயர் தான் கட்டியிருக்கோம், சைக்கிள் டயர் கட்டியிருக்கோம். நம்ம அப்படி கட்டாமல் வெறும் கயரால் கட்டி விட்டு தான் என்ன ஆகும்னா, அந்த மரம் பெருசாக அந்த கயிறு உள்ளாடி போயிடும், மரத்துக்கு உள்ளாடி போயிடும். இந்த டயரை தான் போட்டால் தான், ஒரு மரத்துக்கு ஒரு டயர் போடணும். அப்படி போட்டால் தான் எதுவுமே டேமேஜ் ஆகாது, நம்ம மரங்கள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த அன்னாசி செடிகள் எதுவுமே இல்லாத தோட்டங்கள் அப்படின்னா இவங்க ஈஸியாக கட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் ரப்பர் கட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான். நம்ம அன்னாசி தோட்டம், நம்ம அன்னாசி செடிகளெல்லாம் கீழே இருக்கனால அதில் முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குத்தம். அதனால தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செய்ய முடியலை. அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்னன்னா, ஒவ்வொரு மரங்களுக்கும் 3 கயிறு போடுவாங்க, எந்த பக்கத்துலையும் அது இழுத்து போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ஒன்று தான் போடுறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவு இழுக்கலை, ஒன்று போட்டாலே போதும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஒன்று போட்டுட்ருக்கோம். இந்த ரப்பர் மரங்களில் பால் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கே 7-8 வருஷம் ஆகும். நம்ம சின்னதாக செடி நட்டு அது 7 இல்லை 8 வருஷம் ஆகும் அது பால் வெட்டுறதுக்கு. இந்த ரப்பர் மரங்களெல்லாம் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது கன்னியாகுமரியில் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி கேரளாவிலலாம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் தான் அதிகமாக இருக்குது. கடைசியாக நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவு எல்லா மரத்தையும் நிமித்துட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். Go of all that we know and dance in the stardust gentle flow.